விளங்கப்படுத்த போறீங்க இல்லையா? ஓம் சார். சார் நான் போன கிளாஸ்ல இல்ல. இரண்டாம் ராஜசிங்கனுக்கும் ஒல்லாந்தருக்கும் இடையிலான உடன்படிக்கை அதை விளங்கப்படுத்த வந்திருக்கேன் சார். ஓகே ஓகே, பேசுங்க. தென்னரத் மன்னனின் மகனின் பெயர் என்ன? இரண்டாம் ராஜசிங்கன் இலங்கையில் இருந்து வெளியேற்றுவதற்கு பலமாய் கொண்ட ஒல்லாந்தரிடம் உதவியை பெற்ற மன்னன் யார்? இரண்டாம் ராஜசிங்கன். ஒல்லாந்தர் வழங்கும் உதவிக்கு கர்வா வர்த்தகத்தின் உரிமையையும் கிழக்கு ஒரு துறைமுகத்தையும் தருவதாக வாக்களித்த மன்னன் யார்? இரண்டாம் ராஜசிங்கன். போர்த்துகேரை விரட்டுவதற்காக ஒல்லாந்தரின் உதவியை பெற்றுக்கொண்ட மன்னன் யார்? இரண்டாம் ராஜசிங்கன். ஒல்லாந்தர் வழங்க இருக்கும் உதவிக்காக இரண்டாம் ராஜசிங்கன் வழங்குவதாக வாக்களித்த விடயங்கள் இரண்டை குறிப்பிடுக. கர்வா வர்த்தகத்தின் உரிமையையும் கிழக்கில் ஒரு துறை இரண்டாம் ராஜசிங்கனின் படையும் ஒல்லாந்து படையும் முதலாக தாக்கி வெற்றி கொண்ட போர்த்துகேய கோட்டை எது? மட்டக்களப்பில் போர்த்துகேயரது கோட்டை. இரண்டாம் ராஜசிங்கன் மகிழ்ச்சியாக உடன்படிக்கை செய்து கொண்டமைக்கான காரணத்தை குறிப்பிடுக. இரண்டாம் ராஜசிங்கன் படையும் ஒல்லாந்து படையும் முதலாக தாக்கி வெற்றி கொண்ட போர்த்துகேய கோட்டை, அதிலிருந்து போர்த்துகேயரை வெளியேற்றியமை. இரண்டாம் ராஜசிங்க மன்னன் ஒல்லாந்தருடன் உடன்படிக்கை செய்து கொண்ட ஆண்டை குறிப்பிடுக. 1638 ஆண்டு மே மாதம். இரண்டாம் ராஜசிங்க மன்னன் ஒல்லாந்தருடன் செய்து கொண்ட உடன்படிக்கையின் சகவாசங்கள் 4 குறிப்பிடுக. போர்த்துகேரை விரட்ட கண்டி மன்னனுக்கு உதவி வழங்க உடன்படல். போர்த்துகேரை விரட்டுவதற்கான செலவை கருவா, மிளகு, தேன்மெழுகு என்பவற்றை வழங்க மன்னன் உடன்படல். யானைகள் தவிர ஏனைய வர்த்தக பொருள்களை பணம் கொடுத்து வழங்குதல். போர்த்துகேயரிடம் பெற்றுக் கொள்ளும் கோட்டைகளை மன்னன் விரும்பினால் மாத்திரம் ஒல்லாந்தரது படையை நிறுத்துவதற்கு உடன்படல். போர்த்துகேயரை விரட்டும் முயற்சியில் ஈடுபடும் ஒல்லாந்தருக்கு போர் செலவாக இரண்டாம் ராஜசிங்க மன்னன் வழங்க தீர்மானித்த பொருட்கள் 3 குறிப்பிடுக. கருவா, மிளகு, தேன்மெழுகு. ஒல்லாந்தருக்கு கண்டி ராஜ்யத்தின் யானை தவிர்ந்த முழு வர்த்தக பொருட்களையும் விலை கொடுத்து வாங்க செய்த உடன்படிக்கை இது. 1638 ஆண்டு உடன்படிக்கை. மட்டக்களப்பு துறைமுகத்தை மிக கூடியளவு பயன்படுத்திய ஐரோப்பியர் யார்? ஒல்லாந்தர். இரண்டாம் ராஜசிங்கன் போர்த்துகேயரை விரட்டெடுத்த காலம் யாது? 1638 ஆண்டு. உடன்படிக்கையின் பின்னர் மேலும் 20 வருடங்கள் சென்றன. அதாவது 1658. ஒல்லாந்தர் கைப்பற்றிய கோட்டை இது. மட்டக்களப்பு கோட்டை. கிறிஸ்துக்கு பின் 1638 பின் இரண்டாம் ராஜசிங்கன் கைப்பற்றிய கோட்டைகள் 7 குறிப்பிடுக. திருகோணமலை, நீர்கொழும்பு, காலி, களுத்துறை, கொழும்பு, மன்னார், யாழ்ப்பாணம். இரண்டாம் ராஜசிங்கனுக்கும் ஒல்லாந்தருக்கும் இடையே கருத்து முரண்பாடு ஏற்பட காரணமான கோட்டைகள் யாவை? திருகோணமலை, நீர்கொழும்பு ஆகிய கோட்டைகளை கைப்பற்றிய பின்னர் மன்னனுக்கும் ஒல்லாந்தருக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது. அவ்வளவுதான் சார். ஓகே ஃபர்கா, வெரி குட். இல்ல அவங்க கடந்த முறை படிச்ச விஷயங்கள்ல சிலது சொல்லியிருக்கிறாங்க. நாங்க இன்னைக்கு அடுத்த பாடத்துல இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கிறோம், அதை முடிக்க போறோம். அதுவரை ஐநா இருக்கிறாங்க. ஐநா ஏதோ சொல்ல வேண்டிய விஷயம் இருக்கிறாங்க, அவங்க வளமையா பேசுறவங்க. ஐநா குயிக்கா கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். தொடர்ந்து. குட் ஈவினிங். குட் ஈவினிங். ஓகே சார், சொல்லவா? ஆம். ஓகே சார். போர்த்துகேயர் இலங்கைக்கு வந்த ஆண்டை குறிப்பிடுக. 1505 ஆண்டு. பிரித்தானியரது கவனம் இலங்கை மீது திரும்பியதற்கான காரணங்கள் எது? இலங்கையின் அமைவிட முக்கியத்துவம், திருகோணமலை துறைமுகத்தின் முக்கியத்துவம், வர்த்தக நடவடிக்கைகளில் இலங்கை பெற்றிருந்த முக்கியத்துவம். இலங்கை நாட்டின் அமைவிடம் பிரித்தானியருக்கு முக்கியத்துவமானதில் செல்வாக்கு செலுத்தும் 3 காரணிகள் எவை? 18ஆம் நூற்றாண்டாகும் போது இந்தியாவின் கிழக்கு மேற்கு கரையோர பிரதேசங்களில்
தமது ஆட்சி அதிகாரத்தை கொண்டிருந்த பிரித்தானியருக்கு அப்பிரதேசங்களை ஏனைய ஐரோப்பியரிடமிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு இந்தியாவிற்கு தெற்காக தனித்தீவாக அமைந்திருந்த இலங்கை விசேட முக்கியத்துவம் பெற்றிருந்தமே இலங்கையின் அமைவிடம் இந்தியாவின் பாதுகாப்புக்கு மட்டுமன்றி இந்து சமுத்திர கடலாதிக்கத்தை மேற்கொள்வதற்கும் முக்கியமானதாக இருந்தமே மேலைதேய கீழைத்தேய கடற்பாதையின் மத்திய நிலையமாக இலங்கை அமைந்திருந்தமே ஆங்கிலேயருக்கு திருகோணமலை துறைமுகம் முக்கியத்துவம் பெற்றதற்கான காரணங்களை தருக வங்காள விரிகுடாவையும் தென்கிழக்கு ஆசியாவையும் நோக்கி அமைந்த இயற்கை துறைமுகமாக அது இருந்தமே நாட்டின் உட்பகுதியை நோக்கி நீண்டு அமைந்துள்ள இயற்கை துறைமுகமானபடியால் ஆபத்தான சூறாவளிகளிலிருந்து கப்பல்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாயிருந்தமே ஆங்கிலேயர் இந்து சமுத்திரத்தில் பிரான்சியருடன் மேற்கொண்ட கடல் சண்டைகளின் போது திருகோணமலை துறைமுகம் போர் நடவடிக்கைகளில் முக்கியமாயிருந்தவை ஆங்கிலேயர் ஆசியாவின் மேற்கொண்டிருந்த வர்த்தக நடவடிக்கைகளுக்கு இலங்கை முக்கியத்துவம் வாய்ந்ததற்கான காரணங்கள் எவை மிகவும் உயர்தரமான கருவாவையும் ஏனைய வாசனை திரவியங்களையும் இந்நாட்டிலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாயிருந்தவை வாசனை திரவியங்களை தவிர யானைகள் முத்து மாணிக்கம் போன்ற வர்த்தக முக்கியத்துவம் வாய்ந்த பல பொருள்களும் இந்நாட்டில் காணப்பட்டவை பிரித்தானியரின் உற்பத்தி பொருள்களுக்கான சந்தை ஒன்றை இந்நாட்டில் உருவாகி கொள்ளக்கூடியதாயிருந்தவை மலைநாட்டு அரசுக்கும் ஒல்லாந்தருக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டமைக்கான காரணங்கள் எவை ஒல்லாந்தரால் மலைநாட்டு அரசுக்கு ஏற்பட்ட இடைஞ்சல்கள் மற்றும் அச்சுறுத்தல்கள் ஆகும் கண்டிராச்சிய மன்னருக்கும் பிரித்தானியருக்கும் இடையே இடம்பெற்ற தூது தொடர்புகள் எவை தூது தொடர்புகள் 1762 ஜோன் பைப்பர்ஸ் கீர்த்திஸ்ரீ ராஜசிங்க மன்னனை சந்தித்தல் 1782 ஹியூபோயிட் ராஜசிங்க மன்னனை சந்தித்தல் 1795 ராபர்ட் அண்ட்ரூஸ் ராஜசிங்க மன்னனை சந்தித்தல் ராபர்ட் அண்ட்ரூஸ் எத்தனையாம் ஆண்டில் ராஜசிங்க மன்னனை சந்தித்தான் 1795 ஒல்லாந்து இளவரசன் யார் 5 வில்லியம் அவன் தப்பியோடிய நாடியது இங்கிலாந்து ஓகே போதும் ஐனா லாஸ்ட் ஒன் கேள்விதான் இருக்குது வந்துட்டாங்க லாஸ்ட் ஒரு கேள்விதான் இருக்குது முடிக்க சரி ஓகே சொல்லுங்க ஓகே சார் ஆங்கிலேயர் வில்லியத்திடமிருந்து பெற்றுக்கொண்ட கடிதம் எங்கு வைத்து எழுதப்பட்டது கியூ மாளிகையில் வைத்து எழுதப்பட்டது அது எப்பெயர் கொண்டு அழைக்கப்படுகிறது கியூ கடிதம் என அழைக்கப்பட்டது ஓகே சார் ஓகே இஷாத் நான் என்ன சொல்ல போறீங்க நீங்க இன்னும் கேள்வி சொல்ல போறீங்க ஓம் சார் சரி சொல்லுங்க நான் கண்டி ஒப்பந்தத்திலிருந்து கேள்வி எடுத்தேன் ஓகே கண்டி ஒப்பந்தம் எங்கு எப்போது கைச்சாத்திடப்பட்டது 1815 மார்ச் மாதம் 2 கண்டியின் அரச மாளிகையான மஹுல் மடுவ மண்டபத்தில் கண்டிய இராஜ்யம் கைப்பற்ற முன்னர் பிரித்தானிய கொடியை இறக்கி சிங்கள கொடியை ஏற்றியவர் யார் வாரிய போல ஸ்ரீ சுமங்கல தேரர் கண்டிய ஒப்பந்தத்தில் பிரித்தானியாவின் ஜோர்ஜ் மன்னனுக்கு பதிலாக கையொப்பமிட்டவர் யார் ஆளுநரான ராபர்ட் பிரவுன்ரிக் கண்டி உடன்படிக்கையின் முக்கிய வாசகங்களை குறிப்பிடுக 1, 2, 3 உறுப்புரையில் ஸ்ரீ விக்ரமி ராஜசிங்க மன்னன் அரியணையில் இருந்து அகற்றப்பட்டதாகவும் அவனுடைய அனைத்து உறவினர்களும் கண்டி அரியணை மீதான சகல உரிமைகளில் இருந்தும் நீக்கப்பட்டதாக கூறப்படுகிறது 4 உறுப்புரையில் கண்டியின் பாரம்பரிய உத்தியோகத்தர்களான முகட்டாள கோராளை விதானை உட்பட பிரபுக்களிடம் இருந்து வந்த பதவிகளும் உரிமைகளும் பாதுகாக்கப்படும் என கூறப்படுகிறது 5 உறுப்புரையில் நாட்டு மக்கள் பின்பற்றிய பௌத்த மத சமய குருமார்களும் தூபிகளும் பிகாரிகளும் பாதுகாக்கப்படும் என கூறப்படுகிறது 6, 7, 8, 9, 10, 11, 12 உறுப்புரையில் அங்கவீனப்படுத்தும் பழைய தண்டனை முறைகளை அளிப்பதாகவும் மரண தண்டனை விதித்தல் ஆளுநரின் உத்தரவின் பெயரில் இடம்பெற வேண்டும் என கூறப்படுகிறது
1818 ஆண்டு சுதந்திர போராட்டம் வேறு எப்பெயரால் அழைக்கப்பட்டது? முதலாம் சுதந்திர போராட்டம், உவா வெல்லச போராட்டம். 1818 ஆண்டு சுதந்திர போராட்டத்திற்கான காரணங்கள் யாவை? அரசன் ஒருவன் இல்லாமற் போனமையால் மக்களிடையே ஏற்பட்ட மனசஞ்சலம், பிரித்தானியர் ஆட்சியின் கீழ் பௌத்த மதம் அழிவடைந்து விடும் எனும் அச்சம், பிரித்தானியாவின் அதிகாரங்களுக்கு சலுகைகளும் வருமான வழிகளும் பாதிப்புற்றமை, தேசிய பழக்க வழக்கங்களையும் சம்பிரதாயங்களையும் மதிக்காது பிரித்தானியரால் மேற்கொள்ளப்பட்ட நிர்வாகத்தாலும் சட்டத்திட்டங்களும் மக்களது வாழ்க்கையும் குழப்பமற்றமை, வெல்லச பிரதேசத்தில் மடிகை முகாந்திரம் பதவிக்கு ஹஜ்ஜி மரிக்கார் எனும் முஸ்லிம் ஒருவர் அமர்த்தப்பட்டமை, 1818 ஆண்டு சுதந்திர போர். ஓகே ஷாத்தனா போதும். பிரேம்குமார் கிஷோர் கான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் கொஞ்சம் விளங்கப்படுத்தின பிறகு ஆன்சர்கள் போட்டு வைங்க. நான் விளங்கப்படுத்தினதுக்கு பிறகு நீங்க பேசுங்க, நீங்க உங்களோட விஷயத்தை விளங்கப்படுத்துங்க. அப்படியே ஆன்சர்கள் போட்டதோட இருக்கட்டும், உங்களுக்கான சந்தர்ப்பம் தரப்படும். சரி, கிஷோர் கான். ரைட், இப்ப இதுல ஓம் சொல்லுங்க. என்ன கேட்கணுமா எதுவும்? என்னன்னா, நான் கடைசியா லாஸ்ட் வீக் படிச்ச விஷயங்கள்ல இந்த பிரித்தானியருடைய காலத்துல பெருந்தோட்ட பயிற்சிகை சம்பந்தமான விஷயங்கள் நான் கேட்கலாமா சார்? குறிப்பாக பிரித்தானியர் அது 1848 ஓகேங்க கேளுங்க குயிக்கா. சார் அவங்க சொன்னாங்க நீங்க பேசுறது விட்டு விட்டு கேக்குதா? இப்ப சரியாண்ணா? கடைசி மன்னனான ஸ்ரீ விக்ரம ராஜசிங்கன் வந்து மனைவி அரசி ரங்கம்மாட காது வந்து வெட்டப்பட்டுச்சுன்னு சொன்னாங்க சார். அது ஏன் சார்? அப்படின்னு ஒரு கதை இருக்குது சார். அது காது அறுக்கப்பட்டதுன்னு சொல்லப்பட்டது வந்து ரத்தம் படிந்த சாரி கொழும்பு நூதன சாலையில இருக்குன்னு சொல்லியும் சொல்லப்படுது. அது காது அறுக்கப்பட்டதுக்கான காரணம் சிங்கள மக்கள் மன்னன் மீது கொண்ட கோபம், அதான் காரணம், வேற எந்த காரணமும் இல்லை. ஏன்னா சிங்கள மக்களால் மன்னன் வெறுக்கப்பட்டான். அவன் இறுதி காலத்துல செய்த ஹேலப்பலோட குடும்பத்துக்கு மரண தண்டனை விதித்தது, பிக்குமாரை கொலை செய்தது, அந்த கிளர்ச்சிக்கார 100க்கும் மேற்பட்ட இளைஞர்களை கொலை செய்தது, இப்படி பல்வேறு செயற்பாடுகள் காரணமாக மன்னன் மீது மக்கள் அதிக கோபம் கொண்டிருந்தாங்க. அப்ப மன்னனை போய் தேடி கண்டுபிடிச்சதுக்கு பிறகு, ஒளிஞ்சிருக்க இடத்துல பிடிச்சதுக்கு பிறகு அந்த கோபத்தினால்தான் மன்னனையும் தாக்குனாங்க. மன்னனை தாக்குறதோட நிறுத்தாமல் அப்படியே அவனுடைய மனைவியினுடைய மறுத்ததாக சொல்லப்படுகிறது. அப்பம் செய்யற இடத்துல ஒரு போராட்டம் செய்யற இடத்துல அதே செயலாக அந்த இடத்துல செஞ்சிருக்கிறாங்க. அந்த நேரம் தான் ஜான் டொய்லி உடனடியாக வந்து மன்னனை அந்த இடத்துல வைத்து அவன் அந்த நிலைக்கு போனது அவனுக்கு எதிராக இடம்பெற்ற சூழ்ச்சி தான். அந்த சூழ்ச்சினால்தான் மன்னன் மது கடுமையாக வேண்டி ஏற்பட்டது, தொடரமான தண்டனைகள் கொடுக்க வேண்டி ஏற்பட்டது, பிரதானிகளோட சலுகைகளை குறைக்க வேண்டி ஏற்பட்டு அப்படி போனாக ஆங்கிலேயர் அந்த ஜான் டொய்லி மன்னனுக்கு தகுந்த மரியாதை கொடுத்து அவரை கொழும்புக்கு கொண்டு சென்று கொழும்பிலிருந்து அவரை வேலூருக்கு நாடு கடத்தினாங்க. சரி, நல்ல விஷயம், நல்ல கேள்வி ஒன்று கேட்டீங்க. ரைட், இப்ப அந்த பிரித்தானியருடைய கால பொருளாதாரத்துல பெருந்தோட்ட செய்கையை ஆரம்பிச்சாங்க. அதுக்கு காரணம் நான் இன்னைக்கு பார்த்தோம், கோல்ட்ரூக் இலங்கைக்கு வருகை தந்ததுக்கான காரணமும் லாபத்தை விட நஷ்டம் அதிகமாக இருக்குது, செலவு அதிகமாக இருக்குது. அப்ப தான் அவர் என்ன செஞ்சாரு, கோல்ட்ரூக்கும் கமரனும் இலங்கைக்கு வந்தாங்க, ஆய்வு செஞ்சாங்க. அதுல அவங்க சொன்ன சில விஷயங்கள், நாங்க இலங்கையில பாரம்பரிய பயிற்சிகையை செய்து எங்களால லாபத்தை ஈட்ட முடியாது, நெற்செய்கை தானியங்களை செய்து எங்களால் லாபம் ஈட்ட முடியாது. நாங்க லாபத்தை பெறணுமாக இருந்தால் நாங்க என்ன பண்ணணும், லாபம் கிடைக்கக்கூடிய பயிற்சிகையை மேற்கொள்ளும். அதுக்கு உதாரணமாகத்தான் இவங்க பெருந்தோட்ட பயிற்சிகையை அறிமுகப்படுத்தினாங்க.
அப்ப இந்த பெருந்தோட்ட பயிற்சியை அறிமுகப்படுத்துற நேரம் முதலாவதாக பயிரிடப்பட்ட பயிர் தான் கோபி. இலங்கையில கோபி தான் முதலாவதாக பயிரிடப்பட்டது. ஒல்லாந்தர் காலத்திலும் கோபி பயிரிடப்பட்டது. இலங்கையில வீட்டு தோட்ட பயிராக கோபி காணப்பட்டது. அந்த கோப்பியை ஆங்கிலேயர் வேகமாக பரவ செஞ்சாங்க. அதுக்கு பிறகு கோப்பியின் மூலம் அதிகமான லாபத்தை பெற்றுக்கொண்டாங்க. முதலீட்டாளர்கள் நிறைய கோப்பி தோட்டங்களை அமைத்தாங்க. நிறைய லாபம் கிடைச்சது. வியாபாரம் இருந்தது. அப்ப இலங்கையில கோப்பிக்கான கேள்வி, அது கோப்பி செய்கை விருத்தி அடைந்ததுக்கு காரணம் சர்வதேச சந்தையில இல்லையா நல்ல கோப்பிக்கு நல்ல கேள்வி இருந்தது. குறைந்த விலை செலவிட கோப்பி உற்பத்தி செய்ய முடிந்தது இல்லையா. நிறைய கோப்பி தோட்டங்களை பயிற்சியாளர்கள் போட்டாங்க. சரியா. இலங்கையிலிருந்து இந்தியா கொண்டு செல்லப்பட்ட கோப்பிக்கு, இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட கோப்பிக்கு தீர்வை வரி குறைக்கப்பட்ட இப்படி பல்வேறு காரணங்களுக்காக நல்ல லாபம் கிடைத்த ஒரு பயிற்சிகையாக கோப்பியை பயிரிட்டாங்க. இப்படி வெற்றிகரமாக போன கோப்பி பயிற்சிகை என்ன செய்தது? 1848ஆம் ஆண்டுக்குள்ள ஏற்பட்ட உலக பொருளாதார மந்தம் காரணமாக வீழ்ச்சி அடைந்தது. அதுக்கு பிறகு 1869ஆம் ஆண்டு ஏற்பட்ட இலை வெளிரல் நோய், ஹெமிலியா வெஸ்டரிக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு நோய், அந்த நோயினால முழுமையாக கோப்பி பயிற்சிகை வீழ்ச்சி அடைஞ்சது. கோப்பி தோட்டங்கள் பாதிக்கப்பட்டதுக்கு பிறகு மீண்டும் அந்த முதலீட்டாளர்கள், தோட்ட உரிமையாளர்கள் கோப்பியை பயிரிடுவதற்கு விருப்பம் தெரிவிக்கவில்லை. ஏன்னா நஷ்டம், கோப்பி தோட்டங்கள் நஷ்டத்தில் போயிடுச்சு, இல்லை விளைச்சல் இல்லை, நோய், மரங்களுக்கெல்லாம் நோய். ஆக அப்பயே என்ன செஞ்சாங்க? கோப்பியை கைவிட்டுட்டு கோப்பிக்கு பதிலாக வேறொரு பானத்தை அறிமுகப்படுத்தினாங்க. அந்த பானம் தான் ஒன்று சிங்கோனா, இன்னொன்று கொக்கோ. இது அன்னைக்கு விளங்கப்படுத்தினாலும் நான் சொல்லிட்டு போறேன் பிள்ளைகள், விளங்காத யாரும் இருந்தா கேளுங்க. கோப்பிக்கு பிறகு சிங்கோனா, கொக்கோ பயிரிட்டாங்க. சிங்கோனாவை பொறுத்த வரையில அது மலேரியா காய்ச்சல், மலேரியா நோயினால் பீடிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஒரு வகை பானம், மருந்து, கஷாயம் சொல்றோம். இன்னைக்கு நான் குடிக்க கஷாயம் தருமன் வந்தால் அந்த மாதிரி ஒரு வகையான பானம் தான் இந்த குயினைன்னு சொல்றது. சிங்கோனா பயிர்ல இருந்து தயாரிக்கப்படுகின்ற குயினைன் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு வகை பானம். அவ இது நோயில பாதிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும் தானே தேவை, சாதாரண மக்கள் அதை குடிக்க வேண்டிய தேவை இல்லை. அதனால அதற்கு சர்வதேச சந்தையில் நிறைய கேள்வி இருக்கல, நிறைய பேர் அதை வாங்கல. அப்போ அதுக்கு சிங்கோனாவும் கைவிடப்பட்டு விட்டது, லாபம் இல்லை. அதுக்கு பிறகுதான் அதோடு சேர்ந்து தான் கொக்கோ பயிரிட்டாங்க. கொக்கோவும் பெரிய அளவுல பயிரிடப்பட்டாலும் கொக்கோ பயிற்சியை இலங்கையில வெற்றி கிடைக்கல. காரணம் என்னன்னா, இந்த கொக்கோவுக்கு நிழல் தேவை. கொக்கோ மரங்கள் வெயில்ல வைத்து வளர்ந்தால் காய்க்காது. கொக்கோவுக்கு நிழல் வேணும். நிழல் வழங்குறதுக்கு செலவு அதிகம். அதே நேரம் கொக்கோவுக்கு சந்தையிலையும் பெரிய அளவுல கேள்வி ஒண்ணு கிடைக்கல. மாத்தளை மாவட்டத்துல மட்டும்தான் கொக்கோ சிறப்பாக வளர்ந்தது. ஏனைய பிரதேசங்கள்ல கொக்கோவின் வளர்ச்சி பெரிய அளவுல இருக்கல. அதன் காரணமாக கொக்கோ செய்கையும் என்ன செய்யப்பட்டது? பெரிய லாபத்தை கிடைக்காமல் கைவிடப்பட்டு விட்டது. இன்றைக்கு நினைக்கிற மாதிரி முல்லைத்தீவு பக்கம் கொக்கோ பயிற்சிகை வெற்றிகரமாக இருக்குதுன்னு சொல்றாங்க. முல்லைத்தீவு பக்கம் யாரும் இருப்பீங்களா இருந்தா பாருங்க, அந்த பக்கம் கொக்கோ பயிற்சிகை இருக்கான்னு சொல்லி நான் ஒரு ஆர்டிகல் வாசிச்சது. சில நேரம் இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த கொக்கோ, சிங்கோனா இவையெல்லாம் கை கொடுக்கல, அவங்களுக்கு லாபத்தை பெற்று கொடுக்கலன்னு போதுதான் தேயிலை பயிற்சிகை ஆரம்பிச்சாங்க. இந்த தேயிலை பயிற்சிகை சம்பந்தமா நான் உங்களுக்கு அன்னைக்கு விளங்கப்படுத்தியிருந்தேன். தேயிலை பயிற்சிகையில ஜேம்ஸ் டெய்லர் அவர் தான் முதலாக லூல்கந்துரங்கிற இடத்துல இந்த தேயிலை செய்கை ஆரம்பிச்சாரு. சரி, இலங்கைக்கு பொருத்தமான தேயிலை என்ன அப்படிங்கிறத இனம் கண்டு அதை ஆய்வு செஞ்சு அஸ்ஸாம், இந்தியாவுடைய அஸ்ஸாம் மாநிலத்துக்கு சென்று ஆய்வு செய்து அங்கிருந்து கண்டுகளை கொண்டு வந்து இலங்கையில நட்டுவாங்க. அப்ப இன்றை வரை இலங்கையில தேயிலை செய்கை வீழ்ச்சி அடையவில்லை. ஆனா ஆரம்ப காலத்தில் இருந்து லாபத்தை விட குறைஞ்சிருக்கும். அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு, என்னன்னு பிறகு நாங்க பார்ப்போம். இருந்தாலும் இந்த தேயிலை செய்கை மிக முக்கியம். இன்றைக்கு வரை லாபத்தை பெற்றுக் கொடுக்கின்றது, வருமானத்தை பெற்றுக் கொடுக்கின்ற ஒரு பயிற்சியாக தேயிலை பயிற்சிகை இருக்குது. சரி, முதல் தேயிலை பயிரிடப்பட்டது லூல்கந்துர. சரி, அது எத்தனை ஏக்கர்ல பயிரிடப்பட்டது, எவ்வளவு ஏக்கருக்கு பரவல் அடைஞ்சது, இதெல்லாம் உங்களுக்கு கேள்வி இல்லை, கேட்கறது இல்லை. சரி, அப்ப தேயிலை செய்கை வெற்றி பெற்றது, தோல்வி வராது. ஏன்னா தோல்வி அடையலை. இன்னும் வெற்றி பெற்ற செல்வாக்கு செலுத்திய காரணிகள் தான் தேயிலை செய்கைக்கு மிகவும் பொருத்தமான நாட்டின் ஈரவலயம் காணப்படுது. பொருத்தமான ஈரவலயம், சரிவான நிலம். சமதரை நிலத்துல தேயிலை பயிரிட முடியாது. காரணம், நீர் தேங்கி நின்றால் தேயிலை செடிகள் காய்ந்து போகும், அழுகி போகும்.
அப்ப நீர் வழிந்தோடக்கூடிய தன்மை கொண்ட நிலத்துலதான் பயிரிட்டாங்க. அதுக்கு பொருத்தமான நிலம் தான் இந்த மலையக பிரதேசங்கள், உயர்நில பிரதேசங்கள். ரைட்டா? அப்ப அங்கதான் இந்த தேயிலை முதலாக ஆரம்பிக்கப்பட்டது. அதே மாதிரி தேயிலைக்கு லண்டனிலும் உலக சந்தையிலும் அதிக கேள்வி நிலவி. தேயிலை அதிகமாக என்ன செஞ்சாங்க, தேநீர் பருக ஆரம்பிச்சாங்க. நிறைய பேர் அதை வாங்க ஆரம்பித்தாங்க. ஆகவே தேயிலைக்கான கேள்வி அதிகரித்தது. பெருந்தெருக்களும் புகையிரதம் அமைச்சாங்க, புகையிரத பாதைகள் அமைத்தாங்க. அதனால பொருட்களை கொண்டு செல்றதுக்கு மக்களை குடியமர்த்துறதுக்கு இலகுவாக இருந்தது. அதே மாதிரி குறைஞ்ச செலவுல இலகுவாகவும் லாபகரமாகவும் குறைஞ்ச சம்பளத்துக்கு அவங்க என்ன செஞ்சாங்க, இந்தியாவில வந்து வேலை செஞ்சாங்க. இன்றைக்கு இருக்கிற நம்மளாக்கள் இந்திய வம்சாவளியினர்னு சொல்லப்படுறோம். சரி, அதே மாதிரி குறைந்த உற்பத்தி செலவில் கூடிய லாபத்தை ஈட்டிக் கொள்ள முடியுமாக இருந்தமை. இந்த காரணங்களாகத்தான் இந்த பெருந்தோட்ட பயிர்ச்செய்கை இருக்குது. பெருந்தோட்ட பயிர்ச்செய்கையில இன்னொரு வகையான பயிர் இதை நான் அன்றைக்கு விளங்கப்படுத்தினேன். தெங்குன்னு சொல்றது தென்னை பயிர்ச்செய்கை. தென்னை பயிர்ச்செய்கை பொறுத்தவரையில ஆங்கிலேயர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது அல்ல. இலங்கையிலேயே அது வீட்டு தொடர்ச்செய்கையாகவும் பயிர்ச்செய்கையாகவும் நுகரப்பட்டு வந்த ஒரு பயிர் தான் தெங்கு. தம்பதினிய காலத்துல 2ஆம் பராக்கிரம பாகு மன்னன் தென்னை செய்கைக்கு அல்லது தெங்கு செய்கைக்கு அனுசரணை வழங்கியதாக சொல்லப்படுகிறது. அந்த காலத்திலிருந்தே தேங்காய் முக்கியமான ஒரு பொருளாக ஏற்றுமதி செய்யப்பட்டது. அதிகமான உற்பத்திகள் உள்நாட்டுக்குள்ளே என்ன செய்யப்பட்டது, நுகரப்பட்டது பெற்றுக்கொள்ளப்பட்டது. சரி, கம்பகா, குருநாகல், சிலாபம் இது தென்னை முக்கோண வலயம்னு சொல்லப்படுகிறது. தென்னை வளர்ச்சிக்கு தேவையான நிலம் எப்படி இருக்குன்னா, மணல் கலந்த மண்ணா இருந்தா மிக சிறப்பானதாக இருக்கும். ஆகவே கரையோர பிரதேசங்கள்ல இடை பிரதேசங்கள் அதிகமாக தென்னை பயிர்ச்செய்கை காணப்படுகிறது, விளைச்சலையும் தருகிறது. சரியா, இந்த பசங்க பார்த்துக்கொள்ளுங்க. சொன்ன விஷயங்களை கொஞ்சம் வேகமா பார்த்துக்கொள்ளுங்க, சுருக்கமாக விளங்காட்டி கேளுங்க. எதுனாலும் நீங்க இது படிச்சு தந்தது தானே? இப்ப வந்து தேயிலைக்கு வந்து அதிகமா போட்டி நிலவுது தானே சார்? இப்போ உள்ள பிரச்சனை தேயிலை இப்போது எதிர்நோக்குற பிரச்சனைகள் தான் அது. தேயிலை செய்கை தற்போது எதிர்நோக்குற பிரச்சனை நம்ம கேள்வின்னு வாரது இல்லை. சில நேரம் உங்களோட பாடசாலையில அல்லது உங்களோட பரீட்சைகள்ல கேட்கப்பட்டால், மாதாந்த பரீட்சைகள் அப்படி கேட்டால், இன்னைக்கு தேயிலைக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. ஆரம்ப காலத்துல தேயிலை பெற்றுக் கொடுத்த அந்த லாபம் இப்ப இருக்குதானா குறைவாகத்தான் இருக்கும். போட்டிகளும் அதிகமாக, பிரச்சனைகளும் அதிகமாக இருக்குது. என்னன்னா, தொழிலாளர் பெற்றுக்கொள்ற பிரச்சனை இருக்கு. நிறைய பேர் தேயிலை தோட்டங்களுக்கு வேலைக்கு போறது இல்லை. அடுத்து சம்பளம் பிரச்சனைகள் காரணம் இருக்குது. அதே மாதிரி ஆர்ப்பாட்டங்கள் இருக்குது இல்லையா, வேலை நிறுத்தங்கள் இப்படி நிறைய இருக்குது. அடுத்தது இயற்கை, அதாவது அழுத்தங்கள் நிறைய இருக்குது. தேயிலை தோட்டங்கள்ல குளவி கூட்டு இப்படி இருக்கு. இதுக்கும் பிரச்சனையா இருக்கு. மேற்கொள்ளப்படுறது. அதே நேரம் நிலங்கள் துண்டாடப்படுறது, நிலங்கள் பல்வேறு தேவைகளுக்கு நிர்வாகம், தேயிலை தோட்டங்களுக்கு நிர்வாகம் பொருத்தமற்றதாக இருக்கு. பல்வேறு காரணங்களால இன்னைக்கு தேயிலை செய்கை பல்வேறு சவால்களுக்கு முகம் கொடுத்தான் வளர்ந்து கொண்டிருக்கு. சரி, வேற ஏதாவது கேள்வி இருந்தாலும் கேளுங்க. தென்னை பயிற்சிக்கு பார்த்துக்கொள்ளுங்க. இப்ப தென்னையிலிருந்து பெறப்படுகின்ற பொருட்கள் பாருங்க. தேங்காய் எண்ணெய் இருக்குது, கொப்பரா இருக்குது, தேங்காய் இருக்குது. இதெல்லாம் தேங்காய் உற்பத்தி செய்யப்பட புண்ணாக்கு, ஆடு மாடுக்கு வைக்கிற புண்ணாக்கு பார்த்துருக்கீங்க, அதெல்லாம் தேங்காயில இருந்து உற்பத்தி. அதே மாதிரி தான் ரப்பர் பயிர்ச்செய்கையும் இருக்குது. ஒன்றுதான் கொண்டு வந்து இங்கே பரிச்சாத்தமாக நடப்பட்டது. இந்த ரப்பர் பயிர்ச்செய்கையும் இலங்கையில பல்வேறு பிரதேசங்கள்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்குது, வெற்றி பெற்றிருக்கிறது, இன்றைக்கும் இருக்குது. களுத்துறையில தான் முதலாக ரப்பர் பயிர்ச்செய்கை இடம்பெற்றது. களுத்துறை மாவட்டத்துல தான் முதலாக இடம்பெற்றது. பிறகு அப்படியே ஏனைய பிரதேசங்களுக்கும் அது பரவ ஆரம்பிச்சது. சரி, ரப்பர் பயிற்சிக்கு ஒருத்தர வாட்சிக்கொள்ளுங்க பிள்ளை. அதை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்திட்டேன். அன்றைக்கு வேகமா பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே சார். எல்லாரும் பாருங்க, எல்லாரும் அவங்க பார்க்கும்போது பிரேம்குமார், கிஷோர்கான் விளங்கப்படுத்துங்க. நீங்க இப்ப பிரிட்டானியா ஆட்சி சார் விளங்கப்படுத்தட்டா? கேள்வி விட எடுத்திருக்கேன் சார். ஓகே,
சொல்லுங்க. இலங்கையில் பிரித்தானியரின் ஆட்சி. இலங்கையை ஆட்சி செய்த ஐரோப்பியர்கள் பிரித்தானியர். ஆங்கிலேயரின் தாய்நாடு பிரித்தானியா. இலங்கையில் பிரித்தானியரின் ஆட்சி காலம் 1896 தொடக்கம் 1948. பிரித்தானியரை கவர்ந்த துறைமுகம் திருகோணமலை துறைமுகம். இலங்கைக்கு வந்த முதலாவது தூதுவன் ஜோன் பைப்பர்ஸ். ஒல்லாந்த மன்னனால் பிரித்தானியாவுக்கு வழங்கப்பட்ட கடிதம் எவ்வாறு அழைக்கப்பட்டது? கியூ கடிதம். கியூ கடிதத்தை ஏற்க மறுத்த ஒல்லாந்த ஆளுநர் பன் எங்கல்பெக். இலங்கையின் இறுதி ஒல்லாந்த ஆளுநர் பன் எங்கல்பெக். பெட்ரிக் கோட்டையின் காணப்படும் இடம் திருகோணமலை கோட்டை. ஒல்லாந்தரிடமிருந்து பிரித்தானியரால் கைக்கொள்ளப்பட்ட கோட்டை பெட்ரிக் கோட்டை. ஒல்லாந்தரிடம் வசம் இருந்த அனைத்து கரையோர பிரதேசங்களை கைப்பற்றிய கம்பெனி கிழக்கு இந்திய வர்த்தக கம்பெனி. இலங்கையில் இரட்டை ஆட்சியை நிறுவிய காலம் 1898 தொடக்கம் 1802. பிரான்ஸ் ஒல்லாந்தை ஆக்கிரமித்த போது இங்கிலாந்துக்கு தப்பியோடிய ஒல்லாந்து இளவரசன் 5ஆம் ஒரெக்ஸ் வில்லியம் 1802. ஆங்கிலேயருக்கு முன்னர் இந்நாட்டில் கரையோர பிரதேசங்களை கைப்பற்றிய ஐரோப்பிய இனம் ஒல்லாந்தர். பிரான்சிய புரட்சி ஏற்பட்ட ஆண்டு 1789 ஆண்டு. பிரான்சில் ஏற்பட்ட புரட்சியை தொடர்ந்து பிரான்ஸ் எந்த நாட்டை ஆக்கிரமித்தது? ஒல்லாந்து. பிரான்ஸ் ஒல்லாந்து மீது படையெடுத்தமையினால் பிரித்தானியாவுக்கு தப்பிச் சென்ற மன்னன் யார்? 5ஆம் ஒரெக்ஸ் வில்லியம். பிரான்சில் ஒல்லாந்தில் உருவாக்கப்பட்ட அரசாங்கம் எது? பத்தேவியா குடியரசு. கியூ கடிதம் என அழைக்கப்பட காரணம். இங்கிலாந்தில் கியூ மாளிகையில் ஒல்லாந்து மன்னன் தஞ்சம் அடைந்த வேளை எழுதப்பட்ட கடிதம். கியூ கடிதத்தில் காணப்படும் வாசகம் எது? இலங்கை பிரான்சியர் வசம் ஆவதை தடுத்துக் கொள்வதற்காக தற்காலிகமாக அதனை ஆங்கிலேயரிடம் ஒப்படைக்கவும். ஓகே, சரி. அவர் சில வினாக்கள் சொல்லியிருக்காரு, முதல் முறையாக சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். ரைட். இப்ப அதுல அந்த விஷயங்கள் சின்ன சின்ன கியூ மாளிகை சம்பந்தமான விஷயங்களும் அதையும் சொல்லியிருக்கிறார். பிரித்தானியருடைய தாய்நாடு, ஆங்கிலேயருடைய தாய்நாடு பிரித்தானியா அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ரைட். இப்ப இந்த ரப்பர் பயிற்சிகைக்கு பிறகு ரப்பர் பயிற்சிகையும் இன்னைக்கும் இலங்கையில பல்வேறு பிரதேசங்கள்ல வெற்றிகரமாக மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு பயிற்சிகையா தான் காணப்படுது. இன்னைக்கு மேற்கொள்ளப்படுது. கழுத்துல ரப்பர் பயிற்சிகையினுடைய ஆராய்ச்சி நிலையமாக அகலவத்த காணப்படுகிறது. அதே மாதிரி தெங்கு பயிற்சிகையினுடைய ஆராய்ச்சி நிலையம் லுணுவில. தேயிலை பயிற்சிகையினுடைய ஆராய்ச்சி நிலையம் எங்க இருக்குது? தேடி சொல்லுங்க. தெங்கு லுணுவில. தேயிலை எங்க இருக்குது? தேடி சொல்லுங்க. எனக்கு கிளாஸ் முடியும்னு சொல்லணும். இருக்கு, நம்ம திறன்னு சொல்லிட்டு தானே, இது நீங்க சொல்லுங்க. தேயிலை ஆராய்ச்சி நிலையம் இருக்குது. யாருக்காச்சும் ஞாபகம் இருக்குதா? சார் என்ன கேள்வி விளங்கல? தேயிலை ஆராய்ச்சி நிலையம் இலங்கையில எங்க இருக்குது? எங்க இருக்கு? தலவாக்கலை. வெரி குட். தலவாக்கலையில இருக்குது. நெல் ஆராய்ச்சி நிலையம் நாட்டுல பல்வேறு பிரதேசங்கள்ல இருக்குது. சரியா? நெல் ஆராய்ச்சி நிறைய இடம் இருக்குது. எங்க மகாயிலு பள்ளத்துல இருக்குது, பத்தலகுடையில இருக்குது. அந்த நெல்களுடைய பெயர்லயே அந்த ஆராய்ச்சி நிலையத்தில பெயர்களும் இருக்குது. தெரிய இந்த எம்ஐன்னு சொல்லுவாங்க. மகாயில்லு பள்ளம், பீச்சி, பத்தலகுடை, இப்படி பல்வேறு இடங்கள் நெல் ஆராய்ச்சி நிலையங்களும் இலங்கையில பல்வேறு இடங்கள்ல காணப்படுகிறது. ரைட், பரவாயில்ல. இப்ப இதுல இந்த தேசிய விவசாயத்தை விருத்தி செய்யறது. இப்ப இந்த ஆங்கிலேயர் என்ன செய்யறாங்கன்னா, ஆங்கிலேயர் ஆரம்ப காலத்துல இருந்தே தங்களுடைய லாபத்தை பெற்றுக்கொள்றதுக்கு தானே இந்த பெருந்தோட்ட பயிற்சிகள் எல்லாம் ஆரம்பிச்சு அவங்களோட வேலையில கொண்டு போனாங்க.
இப்ப இந்த போராட்டம் வந்துருச்சு 1848 1818 போராட்டம் எல்லாம் வந்ததுக்கு பிறகு ஆங்கிலேயர் விளங்கிக்கிட்டாங்க ஏதோ பிரச்சனை இருக்குது, நாங்க ஏதோ செய்ய வேண்டிய வேலைகளை செய்யாம இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அதுக்கு பிறகுதான் இவங்க, ஏன்னா 1848ஆம் ஆண்டு கிளர்ச்சி விவசாய கிளர்ச்சி, விவசாயிகளால் ஏற்படுத்தப்பட்ட கிளர்ச்சி. அப்ப இந்த கிளர்ச்சிக்குரிய காரணங்களை கண்டுபிடித்து ஆய்வு செய்யறதுக்காகத்தான் யார் வந்தது, அந்த பிறகிருந்த இந்த ஆளுநர்கள் இலங்கையினுடைய விவசாயத்தையும் ஊக்குவிக்கணும்னா அதுக்கான உதவிகளை செய்யணும், செஞ்ச அந்த போராட்டங்கள் எல்லாம் இருக்காது. ஏன்னா உள்நாட்டு விவசாயம் என்ன செய்யப்படுது, பாதிக்கப்பட்டு விட்டது. அதனால பிறகு வந்த பிற்பட்ட காலத்துல வந்த ஆளுநர்கள் என்ன பண்றாங்கன்னா, தேசிய விவசாயத்தை விருத்தி செய்யறதுக்கு, தேசியம் சொல்றது எமது நாட்டு விவசாயம் விருத்தி செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டாங்க. அதன்படி 1815ஆம் ஆண்டில் முழு நாடும் பிரித்தானியர் ஆட்சிக்கு உட்பட்ட பின்னர் அதுவரை இந்நாட்டில் நிலவிய சமூக பொருளாதார கோலம் பெரும் மாற்றங்கள் உண்டானது. 1815 தானே கண்டியை கைப்பற்றினாங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஆங்கிலேயர் கண்டியை கைப்பற்றிய ஆண்டு 1815. அதுக்கு பிறகுதான் முழு நாடும் ஆங்கிலேயர் வசம் வந்தது. அப்ப அதுக்கு பிறகு இலங்கையில சமூக பொருளாதார கோலம் மிகவும் என்ன செய்தது, மாற்றங்களுக்குள்ளானது. ஆங்கிலேயர் வந்த பிறகு எங்களுக்கு எல்லா செயற்பாடுகளும் மாற ஆரம்பிச்சது. இந்நாட்டில் காணப்பட்ட பாரம்பரிய விவசாய முறையினால் வர்த்தக பொருளாதாரத்தை உருவாக்க முடியாது என கண்ட பிரித்தானிய ஆட்சியினர் பெருந்தோட்ட செய்கைக்கு முக்கியத்துவம் அளித்து தேசிய வேளாண்மையை புறக்கணிக்கும் கொள்கையை கையாள தொடங்கினார். இப்ப ஆங்கிலேயர் என்ன செஞ்சாங்க, போர்த்துகேயர் உள்ளாந்தர் வந்து இலங்கையில இயற்கையாக இருக்கிற காடுகள்ல விளைகின்ற வர்த்தக பொருட்கள், வாசனை திரவியங்களை பெற்று லாபம் ஈட்டினாங்க. அது போதும்னு முடிவு பண்ணாங்க. ஆனா ஆங்கிலேயர் என்ன பண்றாங்கன்னா, இவற்றை வியாபாரம் செய்து எங்களுக்கு நாங்க எதிர்பார்த்த லாபத்தை அடைய முடியாதுங்கிறதுனாலதான் அவங்க என்ன செஞ்சாங்க, பெருந்தோட்ட பயிற்சிக்கு வந்தாங்க. இந்த பெருந்தோட்ட செய்கைக்காக தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இந்த வர்த்தக பொருளாதாரமாக பெருந்தோட்ட செய்கையை இந்நாட்டில் நிலைநிறுத்துவதற்காக 1833ஆம் ஆண்டில் மேற்கொள்ளப்பட்ட கோல்புரூக்கின் சீர்திருத்தங்களால் சுதேச பயிற்சிகை சீர்குலைந்தது. இவ்வாறு அது வீழ்ச்சி அடைந்தமைக்கான காரணங்கள் கீழே கொடுத்திருக்காங்க. சுதேச பயிற்சிக்கு வீழ்ச்சி அடைஞ்சது காரணம், கோல்புரூக் கமரன் பெருந்தோட்ட பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டார். பெருந்தோட்ட பயிற்சியை செஞ்சதான் எங்களுக்கு லாபம் கிடைக்கும், ஆகவே எல்லாம் பெருந்தோட்ட பயிற்சிகளை முதலீடு செஞ்சாங்க. அவை இருந்த காணிகள் எல்லாமே என்ன செய்யப்பட்டது, பெருந்தோட்ட பயிற்சிக்கு விற்பனை செய்யப்பட்டது. காணி சட்டம் நாங்க பார்த்திருக்கோம், 1840 தரிசு நில சட்டம்னு சொல்றது. 30 வருட கால எழுத்து மூல ஆவணம் இல்லாத விவசாயத்துக்கு பயன்படுத்தப்படாத நிலம் யாருக்கு சொந்தம், ஆங்கிலேயருக்கு சொந்தம், அரசாங்கத்துக்கு சொந்தம்னு சொல்லி எழுதி காணிகளை பெற்றுக் கொடுத்தாங்க. பெருந்தோட்ட செய்கை செஞ்சாங்க. அப்ப சிறு விவசாய நிலங்கள்ல என்ன செய்யப்பட்டது, கைவிடப்பட்டு போனது. ரைட், இதனால ஞாபகம் இருக்கணும், சொன்ன விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். பாருங்க, 1840ஆம் ஆண்டின் காணி சட்டம், 48 கிளர்ச்சிக்கு காரணம் காணி சட்டம். பாருங்க, இச்சட்டத்தினால் 30 வருடங்கள் தொடர்ச்சியாக நில உரிமையை தாம் அனுபவித்து வந்தமையை நீதிமன்றத்தின் முன்னால் நிரூபிக்க முடியாத காணிகளை அரசு தனதுடைமையாக்கி கொள்ள நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டமை இந்நாட்டின் மேற்கொள்ளப்பட்டமை போட்டிருக்காங்க. அதாவது 30 வருடங்கள். இப்ப காணியெல்லாம் வேணும். பிரித்தானியருக்கு இலங்கையில இருக்கின்ற இந்த விவசாயத்துக்கு பொருத்தமான, பெருந்தோட்ட பயிற்சிக்கு பொருத்தமான இந்த மலையக பிரதேசம் உட்பட அந்த மாதிரியான நிலம் இருக்கிற காணிகள் வேணும். காணிகள் எல்லாம் இருக்கு, யாருக்கு, தனியாருக்கு சொந்தமாக இருக்கு. சிலத்துல ஒரு பிரபுக்கள் அப்படி காணிகள் வச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த காணிகளை கேட்டா கொடுக்க மாட்டாங்க. அதனால என்ன பண்ணாங்க, இந்த காணிகளை பெற்றுக்கொள்வதற்காக ஒரு சட்டத்தை உருவாக்குனாங்க. அதான் காணி சட்டம்னு சொல்றது. எப்படி பாக்குறாங்கன்னா, எனக்கு ஒரு காணி சொந்தமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அந்த காணிக்கான ஒப்பனை எழுத்து மூலமான ஆவணம், இந்த காணி என்னுடையது அப்படிங்கிறத அவர் காண்பிக்கணும், ஆவணம் இருக்கணும். அப்ப உடனே இந்த வருஷத்துல தான் இருக்குன்னு சொன்னா எப்படியாவது எழுதி காட்டலாமே, யார்ட்டையாவது சைன் பண்ணி இந்த காணி இவருக்கு தான் சொந்தம்னு சொல்லி ஏமாத்த முடியுமே. அதனால என்ன பண்றாரு, 30 வருடத்துக்கு முன், இன்றைக்கு காணி கேட்கிறாங்களா இருந்தால் இன்றையில இருந்து 30 வருடங்களுக்கு முன் இந்த காணி இவருக்குத்தான் சொந்தம், இவருக்கு எப்படி இந்த காணி கிடைச்சது அப்படிங்கிற எழுத்து மூலமான ஆவணத்தை கொண்டு சமர்ப்பித்தால் அந்த காணி அவன் வச்சுக்கொள்ளும். இல்லைன்னா அந்த காணி என்ன செய்யும், அரசாங்கம் தன் வசப்படுத்திக் கொள்ளும். அப்ப இலங்கையை பொறுத்தவரையில அதிகமானவர்கள்ட்ட அப்படி காணி உரிமை இல்லை. ஏன்னா அது இலவசமாக பரம்பரையாக அனுபவிக்கப்பட்டு வந்த காணிகள். அப்ப அப்படியான காணிகளை எல்லாம் என்ன செய்யுது, அரசு தனது உரிமையாக்கி, அரசுன்னு சொல்றது ஆங்கிலேய அரசு. அந்த காணிகளை தான் வெளிநாட்டுல இருக்கிற
முதலீட்டாளர் காசு போட்டு கம்பெனிகள் ஆரம்பிக்கிறார்களுக்கு விற்பனை செய்யறாங்க. சரி பாருங்க. இந்நாட்டின் பெரும்பாலானோரின் வாழ்வாதாரமான விவசாயத்திற்கு தேவையான குளங்கள், அணைக்கட்டுகளை பராமரிப்பதில் அரசாங்கம் கவனம் செலுத்தாமை. இதெல்லாம் என்ன காரணம்? இந்த போராட்டத்துக்கான காரணங்கள் தானே. ஏன்னா ஆரம்ப காலத்துல அனுராதபுரம் புலனர்வையில மன்னர்கள் என்ன செஞ்சாங்க? நீர்ப்பாசனத்துறைக்கு தான் மிக முக்கிய கவனம் செலுத்தினாங்க. தான் நாடு தண்ணீரை படைஞ்சிருந்தது. ஆனா இங்க ஆங்கிலேயருக்கு அந்த தேவை இருக்கல. விவசாயத்தை ஊக்குவிக்கணுங்கிற தேவை அவங்களுக்கு இருக்கல. பெருந்தோட்ட பயிற்சியை தான் அவங்க பார்த்தாங்க. பெருந்தோட்ட விவசாயத்தை தான் பார்த்தாங்க. இதுல அவங்களுக்கு லாபம் இல்லை. ஆகவே என்ன செஞ்சாங்க? குளங்கள், கால்வாய்கள் எந்த வேலையும் என்ன செய்யல, செய்யாம விட்டாங்க. சரி. அதே மாதிரி காணியை விற்கும் அரசின் கொள்கையால் மலைநாட்டினதும் தாழ்நாட்டினதும் விவசாய நிலங்கள் உள்நாட்டு வெளிநாட்டு முயற்சியாளர்களுக்கு விற்கப்பட்டு அங்கு பெருந்தோட்ட பயிர்கள் விளைவிக்கப்பட்டன. காணிகளை விற்கிற அரசின் கொள்கையின் அடிப்படையில மலைநாட்டிலையும் தாழ்நாட்டிலையும் விவசாய நிலங்கள் உள்நாட்டு வெளிநாட்டு முயற்சியாளர்களுக்கு விற்கப்பட்டு அங்கு பெருந்தோட்ட பயிர்கள் விளைவிக்கப்பட்டன. அங்க பெருந்தோட்ட பயிர்கள் என்ன செஞ்சாங்க? பெருந்தோட்ட பயிர்கள் என்னன்னு உங்களுக்கு தெரியும்? தேயிலை, முதல்ல என்ன வரும்? கோபி, சிங்கோனா, கொக்கோ, தேயிலை, ரப்பர். அந்த பயிர்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அதுல முதலாவது பயிரிட்டது தேயிலை அல்ல, கோபி தான் பயிரிடப்பட்டது. சரி. தெங்கு ஏற்கனவே இலங்கையில தோட்டப்பயிராக, வீட்டு தோட்டப்பயிராக இருந்தது. இருக்குது சைமா, தர்ஷிகா 2 பேரும் மைக் ஆஃப் பண்ணிட்டு தான் உங்களோட வேலையில செய்யணும். சார் நான் செட்ல போட்டிருக்கேன் தேயிலை ஆராய்ச்சி நிலையம் எங்க இருக்குண்டு. பாக்குறேன். செட் டவுன்லோட் ஆயிட்டு இருக்கு, பாக்குறேன். ரைட், ஓகே. அடுத்தே பாருங்க. இந்த மலைநாட்டில் காணப்பட்ட இயற்கை காடுகளை அழித்து அங்கு பெருந்தோட்ட பயிர்களை பயிரிட்டமையால் நீரூற்றுக்கள் தூர்ந்து போயின. அதனால் தாழ்நாட்டு விவசாய நிலங்கள் பயன்பாட்டுக்கு உதவாமல் போனோம். ஏன்னா இப்ப காடுகளாக இருந்த இடங்கள் எல்லாத்தையும் இவங்க என்ன செஞ்சாங்க? ஆங்கிலேயர் எடுத்து சுத்தம் செய்து அதை பெருந்தோட்ட பயிற்சியை நட்டுட்டாங்க. இப்ப காடுகள் அழிக்கப்பட்டதுக்கு பிறகு அங்க இருக்கிற நீரூற்றுக்கள் எல்லாம் வெப்பத்தின் காரணமாக வற்றி போயின. இப்ப பிரதான காலத்துல இலங்கையில வருகின்ற நீரூற்றுக்கள், அருவிகள், ஓடைகள், ஆறுகளை வைத்துதான் விவசாயம் செஞ்சு சம்பாதித்தாங்க, வாழ்ந்தாங்க. அப்ப இந்த நீரூற்றுக்கெல்லாம் வற்றி போனதுக்கு பிறகு நீர் இல்லை பனி விவசாயம் செய்வதற்கு. ஆகவே இந்த மக்கள் என்ன செஞ்சாங்க? விவசாயத்தை கைவிட வேண்டிய நிலை. இதுல எதிர்நோக்கிய சவால்கள் பாருங்க. காலங்காலமாக கிராமிய நீர்ப்பாசன நடவடிக்கையை மேற்கொண்டு வந்து கிராம சபை, கம்சபான்னு சொல்றாங்க. இந்த கம்சபா முறை, அதாவது ராஜகாரிய முறை ஒழிக்கப்பட்டமினால் விவசாய நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாமல் போனது. எல்லாத்தையும் ஒழிச்சிட்டாங்க. விவசாய ராஜகாரிய முறை நீக்கினதோட விவசாயம் செய்வது காக்கல் முறைகள் இல்லாமல் போய்விட்டது. சரி, அதே ஒருத்தரை பார்த்துக்கொள்ளுங்க. உள்ள இன்னைக்கு இந்த பாடத்தை முடிச்சுட்டோம்னு கொஞ்சம் தான் இருக்குது, பார்த்துக்கொள்ளுங்க. குயிக்கா வாட்சிங்க, பென்சில் வச்சு மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. குயிக்கா வாட்சிட்டு சொல்லுங்க. சரி, ஓகே சார். இப்ப உங்க பிரச்சனை தானே சுதேச விவசாயம் பாதிக்கப்பட்டது. இப்ப எல்லாம் இந்த ஆங்கிலேயருக்கு தெரியும் சுதேச விவசாயம் பாதிக்கப்பட்டனால நிறைய பிரச்சனை இருக்குன்னு சொல்லி இப்ப சுதேச விவசாயத்தை மேம்படுத்துவதற்கு முயற்சிகளை மேற்கொள்றாங்க. சுதேச விவசாயம் சொல்றது நெற்பயிற்சிகை, சென்னை பயிற்சிகை, இணைய தானிய பயிற்சிகை, இதுதான் சுதேச விவசாயத்துக்குள்ள. அப்ப இத மேலும் பல நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்கு பிற்பட்ட காலத்தில் இருந்த ஆளுநர்கள் பல்வேறு சேவைகளை செய்யறாங்க. அதன்படி 1848ஆம் ஆண்டில் பிரித்தானியர் ஆட்சிக்கு எதிராக பொதுமக்கள் எழுச்சி அடைந்தமைக்கான முக்கியமான காரணியாக அவர்கள் சுதேச விவசாயத்தை கவனியாது விடப்பட்டுமே என்பதை ஆட்சியாளர் விளங்கி கொண்டனர். ஆங்கிலேயருக்கு எதிராக மக்கள் கிளர்ச்சி செய்யறதுக்கு காரணம் சுதேச விவசாயத்தை ஆங்கிலேயர்கள் கவனிக்கல அப்படிங்கிறத நினைக்கிறாங்க. சரி,
இதற்கமைய 1850களின் பின்னர் இந்நாட்டை ஆட்சி புரிந்த பிரித்தானிய ஆளுநர்கள் சிலர் சுதேச விவசாயத்தை கவனத்திற்கொண்டு நீர்ப்பாசன திட்டங்களை புனரமைக்கவும் விவசாயிகளின் நலன்களை இட்டு கவனம் செலுத்தவும் ஆரம்பித்தனர். இதற்கமைய அவர்களாலும் மேற்கொள்ளப்பட்ட பணிகள் முக்கியத்துவமானதாகும். இப்ப என்ன செய்யறாங்க? இப்ப சில பிறகு பிற்பட்ட காலத்துல வந்த ஆளுநர்கள் தேசிய விவசாயத்தை பாதுகாக்கிறதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்றாங்க. என்னென்ன அவங்க செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி பார்க்க போறோம். அதுல தான் குளங்களையும் அணைக்கட்டுகளையும் அத்தனை இல்லைன்னு சொன்னாங்க. குளங்கள் அணைக்கட்டுகள் புனரமைக்கப்படவில்லை, தான் விவசாயம் செய்யல. இது உலருடைய பிரதேசங்கள். அப்ப என்ன பண்றாங்க? இந்த ஆளுநர்கள் குளங்கள் அணைக்கட்டுகளை புனரமைக்கும் வேலைகளை செய்யறாங்க. புனரமைத்தால் விவசாயிகளுக்கு நீர் கிடைக்கும், பிரச்சனை வராது. அதுல ஒவ்வொருத்தரும் ஆளுநர் பேர் இருக்கு பாருங்க. ஆளுநர் ஆண்ட்ரூ வாட் நீர்ப்பாசன நடவடிக்கைகள் தொடர்பாக ஆராய்ந்து பார்ப்பதற்கு 1855 செயற்குழு ஒன்றினை நியமித்தார். ஒரு செயற்குழு நியமிச்சு அவர் என்ன செஞ்சிருக்காரு? நீர்ப்பாசன நடவடிக்கைகளை பார்த்திருக்காரு. அவர் ஆட்சி காலத்துல அவர் வேலை செஞ்சிருக்காரு. ஆளுநராக இருக்கும் போதுதான் ஆங்கிலேயர் ஆட்சியின் கீழ். கிழக்கு பிரதேசத்தில் ரக்காமம் அம்பாறை குளங்களை புனரமைத்தேன். பார்த்திருக்கீங்கிறது இல்லை? ரக்காமம் அம்பாறை போன்ற குளங்கள் கிழக்கு பிரதேசங்கள் இருக்கு, அதை புனரமைச்சிருக்காங்க. தென் மாகாணத்தில் கிருவாப்பற்றில் உள்ள கிரம அம்பாறையில் உள்ள ஊர்பொக்க ஆகிய குளங்களை புனரமைத்தனர். இதுவும் அவங்களால செய்யப்பட்டவை. இதெல்லாமே அந்த ஆளுநர் ஆண்ட்ரூ வாட் காலத்துல பின்வரும் நடவடிக்கைகளை இவங்க மேற்கொண்டிருக்காங்க. பாருங்க, ஆளுநர் அர்க்யூலிஸ் ரொபின்சன் நீர்ப்பாசன தொடர்பாக ஆராய்ந்து பார்ப்பதற்கு ஆணைக்குழு ஒன்றை நியமிச்சிருக்காரு. அவர் அடுத்தவர் ஒரு கட்டம் மேல போயிட்டு இந்த நீர்ப்பாசனத்துறை சம்பந்தமாக ஆய்வு செஞ்சு பார்க்கறதுக்கு இன்னும் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்காரு. பேர்களை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. வில்லியம். பாருங்க, திஸ்ஸமஹராம குளத்தை புனரமைச்சிருக்காரு அவரு. அதனூடாக திஸ்ஸமஹராம குளம் புனரமைக்கப்பட்டிருக்குது. ஆளுநர் வில்லியம் கிரஹெரி அனுராதபுரத்தில் பசவ குளம், திஸ்ஸாவாவி, மகாவிலாச்சில் மகாவாவி, கலாவாவி, கந்தலாய் குளம் உட்பட குளங்கள் பலவற்றையும் புனரமைச்சிருக்காரு. நிறைய குளங்களை புனரமைச்ச மன்னர்களும் இருக்கிறாங்க. ஆளுநர் ஆதர் கோடன் கேட்கலாமா? கேளுங்கம்மா. சார், இந்த எங்களோட நாட்டுக்கு வந்து ஐரோப்பியர்கள் வந்தாங்க தானே, போர்த்துகேயர், ஒல்லாந்தர், அடுத்தது ஆங்கிலேயர். இவங்க வந்து இலங்கையில குடியேற்றம் பெறவில்லையா? அப்படின்னா எப்படி கேக்குறீங்க? இலங்கையில வாழலையான்னு கேக்குறீங்களா? அப்படியா கேக்குறீங்க? நீங்க கேக்குறதா? ஓம் சார். இல்ல, அவங்க என்னன்னா இலங்கையில வாழ்ந்தாங்க. எப்படி வாழ்ந்தாங்கன்னா, அவங்க இருக்கிற காலம் வரை இலங்கை அவங்க அந்தந்த நாட்டினுடைய பிரதிநிதிகளாக வந்துதான் இங்க இருந்தாங்க. அவங்க முழுமையாக அவங்க நாட்டை விட்டு இங்க வந்து குடியேறல. அவங்க அங்க இருந்து வரையிலையா சார்? இல்ல, பொதுமக்கள் வரல. அங்க இருந்து வந்த ஆளுநர்கள், அங்கிருந்து வந்த வர்த்தகர்கள் இப்படியெல்லாம் வந்து என்ன செஞ்சாங்க? தோட்டங்களை அமைத்தவர் இப்படி வந்து குடியேறினாங்க. அப்ப இங்க இருந்து போர்த்துகேயர் வெளியேற வேண்டிய நிலை வரும்போது, ஒல்லாந்தரால் விரட்டப்படும் போது அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? இலங்கை இருந்து போயிட்டாங்க. தாங்க பெற்ற லாபம், தங்க கொண்டு வந்த பொருட்கள் தேவையானவற்றை எடுத்துட்டு அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? போயிட்டாங்க. போனதுக்கு பிறகு ஒல்லாந்தர் வந்தாங்க. ஒல்லாந்தர் வந்து இலங்கையை முழுமையாக எல்லாரும் தங்கணும், இலங்கையிலேயே இருக்கணுங்கிற எண்ணத்துக்கு அவங்க வரல. வந்துட்டு அவங்களும் என்ன செஞ்சாங்க? ஆங்கிலேயர் விரட்டின பிறகு போனாங்க. அப்படித்தான். அப்ப முழுமையாக நிறைய நாடுகளை கைப்பற்றி வச்சிருந்தது முழுமையாக பிரித்தானியர். ஆங்கிலேயர் கரையோர பிரதேசம் மட்டும் தானே. ஒல்லாந்தர் போர்த்துகேயர் கரையோர பிரதேசம் மட்டும், ஒல்லாந்தரும் கரையோர பிரதேசம் மட்டும், ஆங்கிலேயர் முழு நாட்டை கைப்பற்றினாங்க. அப்ப அந்த அவங்களோட பலம் அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன செஞ்சாங்க? காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க அந்த பிரதேசங்களை கைப்பற்றி தங்களோட ஆட்சிகளை வச்சிருந்தாங்க. அவங்க இங்கேயே வந்து முழுமையாக தங்கிடல, முழுமையாக இங்க இருக்கல. ஒரு சில குடும்பங்கள் இருந்திருக்கலாம். முழுமையாக என்ன செஞ்சாங்க? தங்களுடைய நாட்டுக்கு போயிட்டாங்க. சரி, லட்சக்கணக்கான பேர்ல இங்க வந்து குடியேறலாம் ஒன்றும் இல்லை. படைகள் தான் கொண்டு வரப்பட்டது. வர்த்தகம், அந்த வர்த்தகம் சீராக்கள் அப்படித்தான். சரி, இதுல இந்த ஆளுநர் ஆதர் கோடன் பாருங்க, வளவங்கை, உடுகிரி வளவை அண்டிய பகுதிகளின் நீர்ப்பாசன அமைப்புகளையும் 42 குளங்களையும் புனரமைச்சிருக்காரு. ஆதர் கோடன் சொல்றவர் பாருங்க, அவரும் 42 குளங்களை புனர் நிர்மாணம் செஞ்சிருக்கிறாரு. இப்படி பல்வேறு நிலையில பல்வேறு அரசர்கள் நாட்டினுடைய வளர்ச்சியில பங்களிப்பு செஞ்சிருக்கிறாங்க.
அதுல கடைசி போய்தான் அந்த நீர்ப்பாசன திணைக்களம் ஆரம்பிக்கப்பட்டமை. நீர்ப்பாசனத்தை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு ஆங்கிலேயர் வந்ததுக்கு பிறகு திணைக்களங்களை ஆரம்பிச்சு அதுக்கு செஞ்சாங்க. ஆரம்பத்துல வந்த ஆங்கிலேயர் அதை செய்யல. இப்பட்ட காலத்துல வந்தவர்கள் தானே செஞ்சாங்க. இலங்கையினுடைய நிலையை அறிந்து நாங்க உள்நாட்டு விவசாயத்தை ஊக்குவிக்கணுங்கிறதுக்காக பல்வேறு செயற்பாடுகள் ஈடுபட்டாங்க. அதுல தான் நீர்ப்பாசன திணைக்கள பாருங்க 1900 ஆண்டளவில் வெஸ்ட் ரிட்ஜ்வே உங்களோட பேர்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆளுநரால் நீர்ப்பாசன திணைக்களம் ஆரம்பிக்கப்பட்டமை இலங்கையின் விவசாய வரலாற்றில் ஒரு முக்கியத்துவமானதாகும். நீர்ப்பாசனத்துக்கு மிக முக்கியமான பங்களிப்பு செஞ்சிருக்கிறாரு இந்த ரிச்வே அப்படின்னு சொல்லி வெஸ்ட் ரிச்வேன்னு சொல்றவர். சரி, நீர்ப்பாசனம் தொடர்பான அனுபவம் வாய்ந்த உத்தியோகஸ்தர்களை திணைக்களத்தில் சேர்த்து கொண்டு சேற்றிறன் மிக்க முறையில் அதனை முன்னெடுத்து சென்றார். நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காங்க. அதுவரை புனரமைக்கப்பட்டிருந்த நீர்ப்பாசன திட்டங்களை பேரி பராமரிப்பதும் சனத்தொகைக்கு ஒப்பாக புதிய நீர்ப்பாசன திட்டங்களை இனங்கண்டு அவற்றை உருவாக்குதலும் இவர்களது பொறுப்பாக இருந்தது. இதனால் இந்நாட்டு விவசாயிகளுக்கு பெரும் நன்மை ஏற்படும். எல்லாம் இப்படி செய்யும் போது விவசாயிகள் பெரும் நன்மையை எதிர்கொண்டார்கள். நிறைய நன்மைகள் வந்தது ஆங்கிலேயருடைய செயற்பாடுகள் காரணமாக. இந்த பந்தியம் பார்த்துக்கலாம். சரியா? இந்த பாருங்க, கூட்டுறவு சங்கம் அமைக்கிறாங்க. இதுவும் அவங்களுடைய செயற்பாடுகளாக தான் இருக்கு. கூட்டுறவு சங்கங்களை அமைத்தல். அதுல பாத்தீங்கன்னா விவசாயிகள் நலன் கருதியும் அவர்களது மேம்பாட்டுக்காகவும் மக்களம் ஆளுநரால் 1911 ஆண்டில் கூட்டுறவு சங்க இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டு மக்களுடைய தேவைக்காக இந்த ஆளுநர்கள் என்ன செஞ்சாங்க, பல்வேறு பணிகளை செய்தாங்க. அவங்க தங்களோட லாபத்தை பெற்றுக்கொள்வதற்கு செயற்பட்டாலும் ஒரு வகையில இவங்க என்ன செஞ்சிருக்காங்க, மற்றவங்களுடைய தேவைகளுக்காகவும் நலனுக்காகவும் பாடுபட்டவங்களாக தான் இருக்கிறாங்க. விவசாயிகளுக்கு குறைந்த வட்டியில் கடன் வழங்குதல். விவசாயிகளுக்கு கடன் கொடுக்கலாம் குறைந்த வட்டியில. ஏன்னா விவசாயத்தை ஊக்குவிக்கிறதுக்கான வழி ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காக செய்யறாங்க. விவசாயிகளை கடன் சுமையிலிருந்து விடுவித்து அவர்களின் பொருளாதாரத்தை வலுப்படுத்துதல். கடன் சுமையிலிருந்து விடுவிக்கிறதுக்கான வழிகளை செய்து அவங்களுக்கு மேன்மையை செய்யறாங்க. விவசாயிகளின் சுக நலன்களை மேம்படுத்தல். விவசாயிகளுக்கு தேவையான சுக நலன்கள், அவங்களுக்கு தேவையான மருத்துவ ஆலோசனை, மருந்து வகை போன்ற மாதிரி நிறைய விஷயங்களுக்கு என்ன செய்யறாங்க, செயற்படுறாங்க. இதெல்லாம் அவங்க செய்ய வேண்டிய வேலைகள். அவங்க காலங்காலமாக செஞ்சுட்டு வர விஷயம். இங்கேயும் என்ன செஞ்சாங்க, அதை செஞ்சாங்க. சரி, அதே மாதிரி பாருங்க, கூட்டுறவு இயக்கத்தை பலப்படுத்தி கிராமிய பொருளாதாரத்தை மேம்படுத்தல். கிராமிய பொருளாதாரம், கிராமத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட பொருட்களை வாங்கி விற்பனை சிறந்த முறைகள் என்ன செஞ்சாங்க, ஆரம்பிக்கிறாங்க. சரி, இந்த பந்தியில் என்ன இருக்குன்னு பாருங்க. கூட்டுறவு இயக்கத்தை பலப்படுத்தி கிராமிய பொருளாதாரத்தை மேம்படுத்துறாங்க. அதுக்கு கீழே இருக்கு பாருங்க, 1914-18 உலக யுத்தம், முதலாவது உலக யுத்தம் இடம்பெற்ற காலம். அப்படிதானே? யுத்தம் இங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. முதலாம் உலக யுத்தம் இடம்பெற்ற காலம் தான் இந்த 14 வரையான காலகட்டம். இந்த காலத்துல முதலாம் உலக யுத்தம் கப்பல் போக்குவரத்துக்கு தடைப்பட்டு இந்நாட்டுக்கு தேவையான உள்ளூர் பொருட்களை, உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்வதில் பிரச்சனையை தோன்றின. இதனால் உலக யுத்தம் முடிவடைந்த பின்னர் சுதேச விவசாய நடவடிக்கைகளை மேம்படுத்துவதின் தேவையை பிரித்தானிய ஆட்சியாளர்கள் உணர்ந்து கொண்டனர். 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்துடன் பெருகும் சனத்தொகைக்கு வேலை வாய்ப்புகளை வழங்கும் தேவையும் ஏற்பட்டது. இப்ப என்னன்னா, சனத்தொகையும் வளர்ந்துட்டு போகுது, அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும், தங்களுக்கு இப்ப இருக்கிறதுக்கான இடத்தை கொடுக்கணும், பல்வேறு செயற்பாடுகளுக்காக அவங்க என்ன செஞ்சாங்க, செயல்பட ஆரம்பிச்சாங்க. 1931ஆம் ஆண்டில் டொனமூர் சீர்திருத்தத்தின்படி விவசாயம் உட்பட பல்வேறு துறை நிர்வாக தலைமை பதவிகளையும் இலங்கை அரசியல் தலைவர்கள் பொறுப்பேற்றனர். நிறைய பேருக்கு நினைச்சாங்க. போராட்டங்களுக்கு பிறகு அரசியல் தலைவர்கள், நிறைய இளைஞர்களுக்கு நிர்வாகத்துல பொறுப்பு கொடுக்கப்பட்டது. படித்தவர்கள் இருந்தாங்க, அவங்களுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டது. சரி,
தலைமை பதவி இலங்கை அரசியல் தலைவர்கள் பொறுப்பேற்றனர். அத்தோடு டொனமூர் அரசியல் யாப்பு சர்வசன வாக்குரிமையை வழங்கியபடியால் கிராமிய மக்கள் மீது இந்நாட்டு அரசியல்வாதிகளுக்கு கூடிய கரிசனை காட்ட வேண்டிய தேவையும் ஏன்னா இப்ப சர்வசன வாக்குரிமை கொடுத்துட்டா எல்லாரும் ஓட்டு போடலாம். அப்ப அதுவரை சர்வசன வாக்குரிமை கிடைக்கிறது 1931 டொனமூர் அரசியல் யாப்பின் மூலம். அதுக்கு முன்னுக்கும் அந்த யாப்புகள் எல்லாம் என்ன செய்து சர்வசன வாக்குரிமை இல்ல வயது குறித்த வயதை அடைந்து ஆண்களுக்கு மட்டும். இது ஒரு பிழையாக பார்க்கப்பட்டது. சரி, அதன் விளைவாகவும் விவசாயத்தை மேம்படுத்துவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டன. DS சேனநாயக்க அவர்கள் அரசு கழக காலகட்டத்தில் உலர் வலயத்தில் விவசாய குடியேற்ற திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டமை சிறந்த உதாரணமா இருக்குது. சரியா, நிறைய வேலைகளை அந்த காலத்துல ஆளுநர்கள் செஞ்சாங்க. ஆரம்ப காலத்துல இல்லாட்டியும் பிற்பட்ட காலத்துல ஆளுநர்கள் நிறைய வேலைகளை செஞ்சு நாட்டுல ஒரு ஸ்திரமான நிலையை உருவாக்கினார்கள். சரி, இவ்வளவுதான் இந்த பாடத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். மூணாம் பாடத்தை கொஞ்சத்துல பார்க்கலாம். இது ஒருத்தரம் அப்படியே திருப்பி பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளை முழுமையாக. இதுவரை இவ்வளவு விஷயத்தை பாருங்க, பார்த்துட்டு கேள்வி கேளுங்க. கேள்வியும் செஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். கடைசியா செஞ்சிருக்கோம்னு பாருங்க, அதை செய்வோம். நல்லா பாருங்க. சரியா, முழுசா திருப்பி பாருங்க. கடைசி என்ன கேள்வி செஞ்சிருக்கோன்னு சொல்லுங்க. ஐநா சத்தனா யாராவது ஒரு ஆள். நான் கடைசி கிளாஸ் வரல. அதுக்கு முதல்ல என்ன கேள்வி செஞ்சிருக்கீங்க? சார் நான் நோம்பு மாதத்துல தொடர்ந்து வரல சார், ஒரு மாதமா. ஓ, ஏன் மத்தாக்கள் வந்தாங்க, நிறைய பேர் நோம்பு காலத்துலயும் வந்து படிச்சாங்க, எல்லாமே இருந்தாங்க. நீங்க ஏன் வரல நோம்பு காலத்துல? டயர்ட் அப்படியா? பள்ளிக்கு போகணும்னு வரல. உங்களோட பள்ளிக்கு போறதுனால தான் டைம் கொஞ்சம் மாத்தி கொடுத்தோம் இல்லையா? சில நேரம் மாற்றப்பட்டது, ஒரு மாத காலமும் நேரம் மாற்றி கிளாஸ் நடந்தது. ஓகே, வேற யார் எழுதியிருக்கீங்க? ஐநா எழுதியிருக்கீங்களா? சாஜிதா, இன்னைக்கு கடைசி என்ன எழுதணும்னு மட்டும் பாருங்க. ஓம் சார், கூப்பிட்டீங்களோ? என்ன எழுதுனீங்க கடைசியா? கேள்வி எழுதுனே சொல்லுங்க சார். நான் லாஸ்ட் கிளாஸ் வரவே இல்லை. பிடிக்கும் சார். அதுக்கு முதல்ல சார் கொஞ்சம் இல்லைங்க சார் நீங்க நோம்புக்குள்ள கேள்வி கொடுத்தையா? கொடுத்த மாதிரி ஞாபகம். சார் நீங்க கொடுத்திருக்காட்டி இரட்டை ஆட்சி தோல்வி அடைந்தமைக்கான காரணம், அதான் லாஸ்ட் கேள்வி. இரட்டை ஆட்சியா? சார், நான் லாஸ்ட் கேள்வியா இன்னும் எழுதினேன். ஆங்கிலேயர் கைப்பற்றிய 3 கோட்டைகளையும் தருக எழுதிருக்கீங்கயா? சரி, இது வந்து போமே. இரட்டை ஆட்சி தான் எழுதிருக்கீங்க கடைசியா. இது வந்து எழுதுங்க பிள்ளை. பாருங்க, அது எழுதாதாக்கள் இருந்தா எழுதி கொள்ளுங்க. பாருங்கள் இதை.
எத்தனை பேர் எழுதாம இருக்கீங்க பாருங்க, குயிக்கா எழுதி கொள்ளுங்க. கேள்வி எழுதுங்க, விடை பிறகு எழுதலாம். கேள்வி எழுதுங்க, விடை எழுத முடியுமானாக்கள் குயிக்கா எழுத என்று எழுதுங்க. எல்லாரும் எழுதிருக்கீங்களா மற்ற கேள்விகள்? புதிதா வந்தவங்க அதை எழுதி கொள்ளுங்க பிள்ளைகள். நான் அது குரூப்ல போட்டு விடுவேன். பார்ட் 1 செய்யறதுக்கு பார்ட் 1 நான் குரூப் 2க்கு போடுவேன். இதை எழுதி கொள்ளுங்க நீங்க. நான் 3ஆம் பாடம் அடுத்த கிழமை ஆரம்பிப்போம். சார், கேள்விகளை எழுதினா இப்பயே ஆன்சர்ஸ் எழுதவா இல்லாட்டி எல்லா கேள்வியும் எழுத இடம் விட்டுட்டு பிறகு எழுதவா? எழுதுங்க எல்லாம். எழுதாதாக்கள் எழுதினாக்கள் அந்த கேள்வியை விட்டுட்டு மற்ற எழுதுங்க, விட எழுதுங்க. ஓகே சார். இல்ல நிறைய பேர் எழுதி இல்ல, புதிதா வந்தவங்க நீங்களும் எழுதி கொள்ளுங்க. சரி, ஓகே, எழுதி முடிஞ்சு. சாக்கள் எல்லாரும் எழுதிட்டீங்களா? மாத்திட்டு அடுத்த பேஜ் போட்டா? ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ சார், கடைசி 2 கேள்வி எழுதல சார், போடுங்க சார். குயிக்கா எழுதுங்க. குயிக்கா எழுதிக்கொள்ளுங்க. இடி இடிக்குதுங்கிட்டோ எங்கன்னு தெரியல. உங்கள் பக்கமா பிள்ளைகள் சரியான இடி சத்தம் இருக்குது. சரி கிஷான், உங்களோட வீட்டு பக்கமா இடி சத்தம் கேக்குது, அங்கிட்டு தான் கேக்குது. ஓம் சார். கவனம். இன்னும் யாரோ கண்டியில இருக்கேன்னு மட்டும் தானே? யாரு? இதர்ஷிதா. இதர்ஷிதா கண்டியில எங்க நீங்க? ஓகே, மாத்துறேன்.
இடி மின்னல் அதிகமா இருந்தா லெஃப்டாங்க கவனம். எல்லாரும் இல்ல, இடி மின்னல் தாக்கம் அதிகமா இருக்கிற பக்கத்துல இருக்கிறவங்க. சார் எங்கட ஊர்லயும் கொஞ்சம் இடிமின்னல் பிரச்சனை சார். யாருக்கு? சார் நானும் லெஃப்ட் சார். பராக்கு ஓகே சார். ஓகே ஓகே பராக்கும் அடுத்தது சவி கிஷான் அந்த பக்கம் இடி மின்னல் இருக்குது. தேங்க்யூ சார். குட் நைட். குட் நைட். மிச்சாக்கள் எழுதுங்க. ஓகே லிதுர்ஷிதா பேரதினி இல்லையா? ஓகே ஓகே, சத்தம் கேக்குது எல்லா பக்கமும். இடி மின்னல் தாக்கம் உள்ளாக்கள் லெஃப்ட் ஆகும் பிளேஸ். எங்களோட பாதுகாப்பு முக்கியம். அங்க பெருசா இல்லைன்னு போட்டிருக்கீங்க இல்லையா? ஓகே லிதுர்ஷிதா. எங்கள் பக்கம் இல்ல, சத்தம் கேக்குது. இங்கிட்டு சரியான காத்து சார். ஐநா மன்னார் தானே? ஐநா புத்தளம் சார், புத்தளம் சரியான காத்து. புத்தளம். சார் ஓகே திரும்ப பேச்சு. வெல்கம்.
மாத்தட்டுமா? எழுதுங்க. ஓகே சொன்னா நான் அந்த குரூப்ல போடுறேன். இங்கிட்டும் சரியான மின்னல் மழை ஆரம்பிச்சுட்டு நான் அந்த குரூப்ல போடுறேன். அப்படி பிடிஎஃப் போட்டுடுவீங்க. பிடிஎஃப் அப்படியே பார்ட் 1ஐயும் பார்ட் 2ஐயும் போடுறேன். இப்போ நீங்க ரெண்டையுமே செய்யுங்க. ரெண்டையுமே செஞ்சுட்டு சரியா ரெண்டையுமே செய்யுங்க. அந்த லெஃப்ட் ஆகணும் நல்லோம். ஏன்னா சில நேரம் பாதிப்பு இங்கிட்ட சரியா மின்னல் விட்டது. இப்பதான் நான் வெளியில பார்த்தேன். சரியான கூட கிழமை நாங்க 3ஆம் பாடம் ஆரம்பிக்கிறோம். 3வது பாடத்தை அடுத்த வாரம் ஆரம்பிப்போம். சரி, சத்தம் கேக்குதா இங்க? ஓகே பிள்ளை, குட் நைட். ஓகே சார், பாய் சார். குட் நைட் சார். குட் நைட். குட் நைட் சார். குட் நைட்.